எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள், பெரியார் அவர்களுடைய நினைவு நாளுமே கூட. ஆனா அதாவது சிம்ம சொப்பனம் அப்படின்றது எம்ஜிஆர் இருக்கிறதண்டி கருணாநிதி அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாம திமுகவுடைய சிம்ம சொப்பனம் அப்படின்ற அழைக்கக்கூடியவரே எம்ஜிஆர் அவர்கள் தான். இன்னைக்கு ஐயா எம்ஜிஆரோட நினைவு நாள். ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அவர் மடிகிற வரை திமுகவால் அல்லது ஐயா கலைஞர் கருணாநிதியோட ஆட்சிக்கு வர முடியல. வெளிநாட்டுல இருந்தே ஜெயிச்சாரு, படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. அவரு கூட பாத்தீங்கன்னா தீய சக்தி கருணாநிதினு தான் அவர் சொன்னார். பின்னொரு காலகட்டத்துலதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தீய சக்தி திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அவர்கள் இருந்த இடத்தை, அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த இடத்தை எடப்பாடி பூர்த்தி பண்ணுவாரா, அதற்குண்டான தகுதிகள் இருக்கா அப்படின்னு கலவையான ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அதிகமான முக்கியத்துவத்தை அவருடைய ஆட்சி காலகட்டத்துல விவசாயத்துக்கு கொடுத்திருப்பதா நான் கருதுறேன். இன்னைக்கு விஜய் மேல வைக்கிறாங்கல்ல இந்த விமர்சனம், அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் எம்ஜிஆர் மேல வச்ச விமர்சனத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நான் ஏன் பின்னாடி சொல்றேன், ஆனா கிட்டத்தட்ட ஒத்த கருத்துக்கள். எப்படின்னா கூத்தாடி, யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ திமுக, அதாவது இன்று பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள், பெரியார் அவர்களுடைய நினைவு நாளுமே கூட. ஆனா அதாவது சிம்ம சொப்பனம் அப்படின்றது எம்ஜிஆர் இருக்கிறதண்டி கருணாநிதி அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாம திமுகவுடைய சிம்ம சொப்பனம் அப்படின்ற அழைக்கக்கூடியவரே எம்ஜிஆர் அவர்கள் தான். இவர்கள் இருந்த இடத்தை திமுக மறந்துருச்சு. ஏன்னா பல இடங்கள்ல எம்ஜிஆரை தப்பாவே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஐயா எம்ஜிஆரோட நினைவு நாள், ஐயா பெரியார் ஈவே ராமசாமியோட நினைவு நாள், அதே போல் இன்னொரு பெரியவரோட நினைவு நாள். அது நம்ம மறந்துட்டோம். நேரலுக்காக நான் சொல்கிறேன், அறிஞர் தோப்பாவோட நினைவு நாள். ஏன்னா 3 பேருமே ரொம்ப முக்கியமான காலத்தில் மடிந்தவர்கள். 3 பேருக்குமே சமூகத்தில் அவர்கள் தளத்தில் இருந்து அவரவரால் என்னென்ன முடியுமோ அதை பங்களிப்பாக பண்ணியிருக்கிறாங்க. விமர்சன கண்ணோட்டத்தோடு அணுகி யாரையுமே எல்லாருமே தூய்மையானவர்கள், எல்லாருக்கும் 100% பொன் தங்கம் கூட நம்ம 100% 24 கேரட் வர முடியாது. ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் செம்பு கலக்கணும், அப்போதான் அது தங்கம் நம்ம எடுத்துக்கிற முடியும். அந்த மாதிரி தான். ஆனால் ஐயா எம்ஜிஆர் அவரோட நினைவு நாள் அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் அவர் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அவர் மடிகிற வரை திமுகவால் அல்லது ஐயா கலைஞர் கருணாநிதியோட ஆட்சிக்கு வர முடியல. அதனால சிம்ம சொப்பனம்னு நம்ம அவரை அதிமுக தொண்டர்களை ஏன் சொல்றாங்கன்னா, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் ஜெயிச்சாரு, வெளிநாட்டுல இருந்தே ஜெயிச்சாரு, படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு இப்படின்னு ஏன் சொல்றாங்க? பிகாஸ் ஆஃப் அவர் ஒரு ஃபோர்ஸா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அன்னைக்கு இருக்கிற மக்கள் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு விஜய் மேல வைக்கிறாங்கல்ல இந்த விமர்சனம், அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் எம்ஜிஆர் மேல வச்ச விமர்சனத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நான் ஏன் பின்னாடி சொல்றேன், ஆனா கிட்டத்தட்ட ஒத்த கருத்துக்கள். எப்படின்னா கூத்தாடி, மலையாளி, சினிமாக்காரன், உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி இப்படின்னு எல்லாருமே ஏளனம் பேசினாங்க, பகடி பேசினாங்க. ஆனால் அவருக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருந்துச்சு. இன்னைக்கு விஜய்க்கு அது அனுபவம் கிடையாது. விஜய் திமுக இருந்தாரா? திமுக ஓட்டு போட்டாரு, நான் சொல்லலை, அண்ணன் ஆதவஜனா சொல்றாங்க ஒரு மேடையில். அவர் திமுக ஓட்டு போட்டாரு, திமுக கட்சியில் இல்லை. விசிகல இருந்தாரா? சீமானோட நாம் தமிழ் கட்சியில் இருந்தாரா? இல்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட இருந்தார்? யாரோடையுமே அவர் இல்லை. அவர் தனித்த ஒரு நடிகரா வலம் வந்தாரு, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா ஐயா எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுக உள்ள பயணம் பண்ணார், கருணாநிதி அவரோட ரொம்ப நெருக்கமான நண்பரா இருந்தாரு. ஓகேவா? அவர் முக்கியமான பொறுப்புல இருந்தாரு, எம்எல்ஏவானாரு, பரப்புரை நட்சத்திர பரப்புரை பிரச்சாரகரா செயல்பட்டாரு, இறுதி காலகட்டத்தில் திமுகவின் பொருளாளராக இருந்தாரு. அப்புறம்தான் அவருக்கும் ஐயா கருணாநிதிக்கும் ஒரு கசப்பான சம்பவங்கள் ஏற்படுகிறது, வெளியேறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஹி ஹாஸ் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி. அவருக்கு ஒரு அரசியல் ஆழ்ந்த அனுபவம் உருவாகி விட்டது. வெற்றினா என்ன, தோல்வினா என்ன, எலெக்ஷன்னா என்ன, பூத்துனா என்ன, ஏஜென்ட்னா என்ன, எல்லாம் அவருக்கு அத்துப்படி. அதன் பிறகு அவர் வெளில வர்றாரு. அவரு கூட பாத்தீங்கன்னா தீய சக்தி கருணாநிதினு தான் அவர் சொன்னார்.
அவர் திமுகனே முதல்ல சொல்ல நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் கருணாநிதியை தான் தீய சக்தி அப்படின்னு ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்க. அப்புறம் பின்னொரு காலகட்டத்துல தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தீய சக்தி திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அவர்கள் அடி ஒற்றிதான் நான் பயணிக்க போறேன் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் தீய சக்தி திமுக அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. சோ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா இருந்த காலகட்டத்துல அவருக்கு இருந்த எதிர்ப்பு, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட காலகட்டத்தில் என்ன சொல்றாங்க, இவர் வெளியே போயிட்டாரு, ஐயோ செங்கோட்டை வெளியே போயிட்டாருங்கிறாங்கன்னா எம்ஜிஆர் தான் வெளியே போயிருக்கிறாங்க. ஐயா எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே கட்சியை விட்டு வெளியே போனவங்க பல பேருங்க. என்ன ஒண்ணு, ஆளுமை திறனுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேற. ஐயா எம்ஜிஆர் வேற மாதிரி டீல் பண்ணுவார். என்ன சொல்லுவாருன்னா, பத்திரிகை சந்திப்புல இன்னைக்கு இருக்கிற மாதிரி இப்ப யூத் தமிழ் ஊடகப்பு இருக்குது, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா காலகட்டங்களையும் யூடியூப் சேனல்கள் கிடையாது, உடனடியாக வெளியே செய்திகளை பகிரக்கூடிய தளங்கள் கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு பத்திரிகை சந்திப்புல வந்து அவர் பேசுனதா ஒரு தகவல் ஒன்று உண்டு. என்னன்னா, கழகம் மக்களுக்கானது, இது மக்களுக்கான இயக்கம், யார் வேணா வரலாம் போகலாம், ஆனா இயக்கம் இயங்கும், இதான் அவர் சொன்னது. வெளியே போகணும் தப்பா பண்ண, அது பேச விரும்பலன்றுவாரு. ஜெயலலிதா அப்படி கிடையாது, வெளியே போனோம்னா நீ பேசின அடுத்த நாள் நீ அவுட்டு. இப்ப பிருந்தா அதிமுக ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், நீங்க கச்சேரி வெளியே போகணும் நீங்க பேசுறீங்க தெரிஞ்சிருச்சுன்னா அம்மையா ஜெயலலிதாக்கு, நாளைக்கு நீங்க வெளியில போயிருவீங்க, யோசனையே வேணாம். இன்னொன்னு, அடுத்த நாள் நம்ம இருக்கோமா இல்லையான்னு அமைச்சர்களுக்கே தெரியாது, டிவி ஆன் பண்ணி தான் தெரியும், அவ்வளவுதான். கார்ல என்னைக்கடா கொடி போது கூடி இருக்குன்னு தெரியாது. அப்ப அவரோட ஆளுமை திறன் வேற, எடப்பாடி பழனிசாமி ஆளுமை திறன் வேற. ஒருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கு. இன்னொரு ஜெயலலிதாவா அப்பெல்லாம் ஏன் கேக்குற? கண்டிப்பா சார். ஏன்னா அந்த இடத்தை வந்து, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பூர்த்தி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவர்கள் இருந்த இடத்தை, அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த இடத்தை எடப்பாடி பூர்த்தி பண்ணுவாரா, அதற்குண்டான தகுதிகள் இருக்கா அப்படின்னு கலவையான ஒரு விமர்சனம் வந்து அவர் மேல வைக்கப்படுது. கண்டிப்பா அதை வந்து பூர்த்தி பண்ணுவாரா? ஏன்னா பல திட்டங்களை அறிமுகப்படுத்துறாரு, பல்வேறு விமர்சனங்களை திமுக செய்யாத பல்வேறு விஷயங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சுட்டி காமிச்சு பேசுறாங்க. ஏன்னா இப்ப தேர்தல் பரப்புரையே எடுத்துக்கோமே, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு பின்புதான் அதற்குண்டான கட்டமைப்பு அமைத்து ஜெயலலிதா அம்மையார் வந்து போவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பாகவே அவர் போறாரு. கண்டிப்பா நீங்க சொன்னீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளுமை திறன் இருக்கும். இவருடைய ஆளுமை திறனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர்களும் முதலமைச்சரா இருக்கும்போது பண்ண பல விஷயங்கள்ல எனக்கு பல விஷயங்கள் ஈர்ப்பாக இருந்திருக்கிறது. ஐயா கருணாநிதியா இருக்கட்டும், ஐயா எம்ஜிஆரா இருக்கட்டும், அம்மையா ஜெயலலிதாவா இருக்கட்டும், எடப்பாடி ஐயாவா இருக்கட்டும், எல்லாருமே அதுல இவருடைய பார்வைகள் ஸ்பெசிபிக்கான பார்வையா நான் பார்க்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எடப்பாடி பழனிசாமி அதிகமான முக்கியத்துவத்தை அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் விவசாயத்துக்கு கொடுத்துருப்பதா நான் கருதுறேன். ஏன்னா நான் 3 முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி பண்ணதான் நான் ஃபீல் பண்றேன். ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, இந்த ஏரிகளை தூர்வாரி இது குடிமராமத்து திட்டம், இதை தொடர்ச்சியா எல்லா இடங்களையும் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனுடைய நீட்சி இன்னைக்கு இவங்க ஒழுங்கு கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா பல இடங்கள்ல வெள்ளம், பல இடங்கள்ல தண்ணி தேங்கிறது நடந்திருக்காது. அது ரொம்ப தொடர்ச்சியா அவர் பண்ணார், அது நல்ல விஷயம். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு செய்தி, காவிரி உள்ளிட்ட அந்த டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவித்த ஒரு அறிவிப்பு, மிகச்சிறப்பான ஒரு அறிவிப்பு. அது வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் திங்கிங். யார் அவர் பண்ணாரா பண்ணலையோ, அவருடைய ஆட்சியாவது நடந்துச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமா நான் கருதுவேன். 3வது மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீட்டுக்கான உள்ஒதுக்கீடு. ரொம்ப சிம்பிள், தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஒண்ணு பிடிக்கும், வெளிப்படையா இருக்கிறது. ஒளிவு மறைகளா வச்சுட்டு வராத, போகப்பட்டு வராத, நேராவா. எப்படி நேரா வந்துரு, நான் வந்தால் நீட்டை ஒழிப்பேன், நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் என்னுடைய சட்டை பாக்கெட்டில் இருக்கிறது, இப்பெல்லாம் பேசல. இன்னைக்கு நீட்டு வந்துருச்சு, நீட் நான் ஏத்துக்கல, பட் ஸ்கூல் பசங்க உள்ள போகணும், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க உள்ள போகணும். என்ன பண்ணலாம் ஐயா, ஏதாவது பண்ணலாம், உள்ஒதுக்கீடு 7.5% கொடுங்க, கொடுத்தாரா? இன்னைக்கு ஆயிரக்கணக்காமா உள்ள போயிட்டு இருக்காங்களா? திமுக என்ன சொன்னாங்க? அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 7% கூட்டி கொடுப்போம், உயர்த்தி கொடுப்போம், 7.5 10 மாத்தலாம், 12 மாத்தலாம். மாத்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அந்த 4.5 வருஷத்துல ஆண்டுதோறும் நீட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறான் நம்முடைய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கள்ல கணிசமான மக்கள் கொடுத்த உள்ள போயிருப்பானா, போயிருக்க மாட்டானா? நீ ஏன் அதை பண்ணல? உனக்கு நோக்கம் இல்லை, எண்ணம் இல்லை. இன்னொன்று, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னாரு அருட்பிரகாச வள்ளலார். இவங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள என்ன சொல்றாங்க?
இடஒதுக்கீடுலாம் கொடுத்துட்டா நிறைய பேர் போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படிங்க கமிஷன் வர்றது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ன்றது மனசுக்குள்ள இருக்கு. வெளில நீட்டை ஒழிப்போம் பேசுறது என்ன? கண்டிப்பா திமுகவுடைய சிம்ம சொப்பனம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்றது குறித்தும் இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் விடயங்கள் குறித்தும் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றிமா, ரொம்ப நன்றி.